வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல குடும்பத்தோட சேர்ந்து ஹோட்டல் நடத்திட்டு வர நம்ம விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் திருமணம் நிச்சயம் ஆகுது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பழகி புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம விஜய் சேதுபதி, அவங்க தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே ரவுடிகள்னு தெரிய வர நித்யா மேனன் வீட்டுல இந்த திருமணத்தை நிறுத்திடுறாங்க. ஆனா தன்னோட வீட்டையும் எதிர்த்து விஜய் சேதுபதியை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க நம்ம நித்யா மேனன். திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம விஜய் சேதுபதி அப்பா சரவணனும் தன்னோட மருமகன் நித்யா மேனனை ஹோட்டல் கல்லாப்பட்டியில உட்காந்து கணக்கு பார்க்க சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த கல்லாப்பட்டியை பார்த்துட்டு இருந்த நம்ம விஜய் சேதுபதியோட அம்மாவுக்கு புதுசா வந்த மருமக தன்னோட இடத்த பிடிச்சிட்டான்னு ஈகோ வந்துருது. அதே மாதிரி இதனால் வர தன்னோட பேர்ல இருந்த ஹோட்டலு இப்ப மனைவியோட பேர்ல மாத்தினால விஜய் சேதுபதியோட தங்கச்சிக்கும் கோவம் வருது. இதனால அம்மாவும் மகளும் சேர்ந்து நித்யா மேனனை ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆள் போல நடத்துறாங்க. இதை நித்யா மேனன் அம்மா பாத்துறாங்க. இதனால விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் பெரும் சண்டை வருது. ஒரு நாள் சண்டை போட்டாலும் அவங்க மறுநாள் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதற்கிடையில ஒரு அழகான பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறக்குது. இப்படி இவங்க தொடர்ந்து சண்டை போட்டு சேர்ந்துகிட்டு இருக்க நேரத்துலதான் விஜய் சேதுபதி இன்னொரு திருமணம் செய்ய போறதா நியூஸ் நம்ம நித்யா மேனனுக்கு தெரிய வருது. இதனால ரெண்டு பேருக்கும் பெரும் சண்டை வருது. அதுல ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் எப்படியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டோமோன்னு ரெண்டு பேரும் தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலதான் குழந்தைக்கு மொட்டை போடுற நிகழ்ச்சி கோவில்ல நடக்குது. அப்பாவுக்கே தெரியாம மகளுக்கு மொட்டை போடுறீங்களான்னு கோபத்தோட விஜய் சேதுபதி கோயிலுக்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போனாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தலைவன் தலைவி படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.